வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பப்பாளி பழம் என்னதான் ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களை கொண்டிருந்தாலுமே, நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுத்தாலுமே, அதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போதும் அல்லது அதை ஒரு சில உணவுப் பொருட்களோடு இணைத்து எடுத்துக்கொள்ளும் போதும், சாப்பிடக்கூடாத ஒரு சில நபர்களும் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளும் போதும் நிறைய தீமைகள் ஏற்பட தான் செய்யும். பப்பாளி பழத்தை நம்ம ஏதாவது எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிராமில் ஆரம்பித்து 120 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். பப்பாளி இலை சாறு எடுத்துக்கிறோம் அப்படின்னா கூட 3 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் பப்பாளி பழத்தை உணவுகளை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அந்த உணவுகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும். இல்லைனா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பிறகு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்துக்கணும். இதுதான் பப்பாளி பழம் சாப்பிட்றதுக்கான அந்த கால அளவுகளும் அந்த பப்பாளி பழங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுகளும் இதுதான். ஸோ இதை தாண்டி நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது, சேர்க்கக்கூடாத உணவுகளோடு சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது, சாப்பிடக்கூடாத நபர்கள்லாம் சாப்பிடும்போது நிறைய தீமைகள் ஏற்பட தான் செய்யும். அதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதுலேருந்து எப்படி விடுபடணும் அப்படின்றதையும் விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போய்டலாம். ஸோ இப்போ நீங்கள் பப்பாளி பழங்களை எந்தெந்த உணவுப் பொருட்களை இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். பப்பாளியோட நீங்கள் மில்க் ப்ராடக்ட்ஸ், பால் மற்றும் பால் பொருட்களோடு இணைத்து பப்பாளி சாப்பிடக்கூடாதுங்க. பால் பொருட்கள் மற்றும் பப்பாளி பழத்தை ஒன்றாக சாப்பிடுவது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதாவது டைஜஷனில் ப்ராப்ளம் உண்டாக்கும். பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய அமிலேஸ் மற்றும் பப்பைன் அப்படின்ற அந்த என்சைம்கள், அதாவது நொதிகள் என்ன பண்ணணும்னா பால் பொருட்களினுடைய செரிமானத்தை பாதிக்கும். ஏன்னா பால் உயர்தர புரத உணவு, ஹை புரோட்டீன் இருக்கிறது. பப்பாளியிலுமே ஹை புரோட்டீன் இருக்குது. இது ரெண்டுமே சேரும்போது அது உங்களுக்கு செரிமான அசௌகரியத்தை ஏற்படுத்தும். சிலர் பாலில் இருக்கக்கூடிய சத்தும் பப்பாளியில் இருக்கக்கூடிய சத்தும் சேர்த்து எடுத்துக்கலாம், நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பப்பாளி ஜூஸ் கூட பால் ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் பாலில் மட்டும் கிடையாது, பால்லேருந்து பெறக்கூடிய தயிர், யோகாட்டு, வெண்ணெய், இது மாதிரி எந்த மில்க் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலுமே அது கூட நீங்கள் பப்பாளி பழத்தை செய்யக்கூடாது. அது உங்களுக்கு கடுமையான வயிற்று வலி உபாதைகளை அதிகரிக்கலாம். இப்போ வயிற்றை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்காக தான் நம்ம அந்த பால், பப்பாளி எல்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் தனித்தனியாக தான் எடுத்துக்கணும். ஒன்றா எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிறு உபாதைகளை தடுக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. அது உங்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பப்பாளி பழத்தோட நீங்கள் உயர்தர புரத உணவுகள், ஹை புரோட்டீன் ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய பப்பைன் என்ற பொருள் சில புரதங்களை ஜீரணிக்க விடாமல் தடுத்துரும். எனவே பப்பாளி சாப்பிடும்போது அதிக புரதம் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்த்தணும், எடுத்துக்கொள்ளவே கூடாது. குறிப்பாக அதிக புரதம் இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இறைச்சி வகைகள், மாட்டுக்கறி, அப்புறம் ஆட்டுக்கறி, கோழிக்கறி, இதெல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, பன்றி இறைச்சியில் எடுத்துக்கிறோம் இல்லையா, இதெல்லாமே உயர்தர புரத உணவுகள். இது நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா பப்பாளி பழங்கள் சாப்பிட்டோம்னா செரிமானம் ஆகாது. குறிப்பாக அந்த மீன், முட்டை, இதை கூடமே நீங்கள் பப்பாளி பழங்களை சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளான வயிற்று உப்புசம், நெஞ்செரிச்சல் போன்ற தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அசிடிட்டி வரும். குறிப்பாக செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களாம் இன்னும் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே செரிமான மண்டலம் வீக்காக இருக்கக்கூடியவங்கலாம் இந்த மாதிரி பப்பாளி பழத்தோட புரத உணவுகள் எதனா எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் செரிமான மண்டலம் உங்களுக்கு வீக் ஆகிடும். அடிக்கடி டைஜஷன் பிரச்சனை ஏற்பட்டுகிட்டே இருக்கும். கவனமாக நீங்கள் இருக்கணும். பப்பாளி பழத்தோட சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த சிட்ரஸ் பழங்களை இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னா இந்த ஆரஞ்சு பழங்கள், எலுமிச்சை பழங்கள், இதுதான். ஸோ இது நீங்கள் பப்பாளி பழத்தோட சேர்த்து சாப்பிடுவது செரிமான பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். பப்பாளி மற்றும் சிட்ரஸ் பழங்களை ஒன்றாக சாப்பிடுவதால் புளிப்பு சுவை அதிகமாக உங்களுக்கு ஏற்படும். இதனால் செரிமான கோளாறுகள் வரலாம். ஏன் அப்படின்னா சிட்ரஸ் மற்றும் பப்பாளி இரண்டிலுமே விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகமாக இருக்குது. இது என்ன பண்ணால் அமிலங்களினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்திடும். இப்போ நெஞ்செரிச்சலை உங்களுக்கு ஏற்படுத்திடும். வயிற்று எரிச்சலை உண்டாக்கும். வயிற்று புறணியை எரிச்சல் அடைய வைக்கும். பப்பாளி நீங்கள் ஃப்ரூட் சலாட்டாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அதாவது பப்பாளி பழத்தை மற்ற நிறைய பழங்களோட இணைத்து எடுத்துக்கிறீங்கன்னா ஓகே. அது கூட நீங்கள் சாப்பிடும்போது சிட்ரஸ் பழங்களோட மட்டுமே அந்த பப்பாளி பழங்களை சேர்க்காதீங்க. நிறைய ஃப்ரூட் சாலட் கூட சிட்ரஸ் பழத்தை பப்பாளி பழங்களோட சேர்த்து சாப்பிட்றது தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. கவனமாக நீங்கள் இருக்கணும். பப்பாளி பழத்தையும் வெள்ளரிக்காயும் நீங்கள் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. பப்பாளி மற்றும் வெள்ளரிக்காய் இரண்டுமே தனித்தனியாக பார்க்கும்போது அற்புதமான மருத்துவ நன்மைகளை கொண்டிருக்கும். ஆனால் இரண்டையுமே நீங்கள் ஒன்றாக சாப்பிடுவது அப்படின்றது உடல் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பாதிக்க செய்யும். வெள்ளரிக்காய் அதிக அளவில் நீர் சத்து கொண்டது. இது பப்பாளியோடு சேரும்போது செரிமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வரலாம். குறிப்பாக வயிற்று உப்புசம், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, இதெல்லாமே ஏற்படலாம். அதனால் இரண்டையுமே நீங்கள் ஒன்றாக அல்லது குறைந்த நேர இடைவெளியில் எடுக்கக்கூடாது. காலையில் வெள்ளரிக்காய் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பப்பாளி பழங்களை சாப்பிடலாம். உடனே சாப்பிடக்கூடிய அந்த கால இடைவெளி தவிர்த்துக்கோங்க. ஏன்னா வயிற்றில் நீர் அதிகமாக தேங்கிறதால வீக்கம் கூட உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் வெள்ளரிக்காயும் பப்பாளியும் ஒன்றா சாப்பிடக்கூடிய அந்த பழக்கத்தை விட்டுருங்க. எண்ணெயில் வறுத்த பொரித்த ஆயில் ஃபுட்ஸ், அந்த பொரித்த உணவுகளோட பார்த்தீங்கன்னா நீங்கள்
பப்பாளி பழத்தை இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. சிலர் வந்து உணவுகளை சாப்பிடும்போது நிறைய சைடிஷ் எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி அந்த சைடிஷ் எடுத்துக்கொள்ளும் போது நிறைய காய்கறிகள் பழங்களை நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. பழங்கள் கூட ஆட் பண்ணிக்க மாட்டாங்க, காய்கறிகளை தான் எடுத்துக்குவாங்க. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயில் வறுத்து பொரித்த ஆயில் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் ஆயில் ஃபுட்ஸை தனியாக சாப்பிட்றதே உங்களுக்கு தீமை தான். ஆனால் அது உணவுகளோடு சேர்த்து சாப்பிட்றது இன்னும் தீமை தான். அதை போயிட்டு நீங்கள் பப்பாளி பழத்தோட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது இன்னமும் உங்களுக்கு அதிகப்படியான தீமைகளை ஏற்படுத்துங்க. நீங்கள் பப்பாளி பழத்தோட இந்த எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வயிற்றுக்கு வந்து எரிச்சலை உண்டாக்கும். பொரித்த உணவுகளில் அதிக கொலஸ்ட்ரால்ஸ் இருக்கும், அந்த கொழுப்பு படிவுகள் இருக்கும். அது வந்து நீங்கள் பப்பாளியோட சேர்க்கும் போது செரிமானமின்மை மற்றும் வயிற்று அசௌகரியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். பொதுவாக வறுத்த உணவுகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை போய் நீங்கள் பப்பாளி கூட சேர்க்குறீங்க அப்படின்னா அது இன்னமும் உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு கேள்விக்குறியாக்கிடும். ஸோ நிறைய பிரச்சனைகளை பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். அதனால் ஆயில் ஃபுட்ஸை பொரித்த உணவுகள் வறுத்த உணவுகளோட பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளாதீங்க. ஸ்பைசியான ஃபுட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த காரசாரமான உணவுகளோட நீங்கள் பப்பாளி பழத்தை இணைக்கக்கூடாது. காரமான உணவுகளுடன் அல்லது அதை சாப்பிட்டு முடித்ததும் பழங்கள் உங்களுடைய சாய்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பப்பாளி பழங்களை ஒதுக்கி வச்சுருங்க, மற்ற பழங்கள் எடுத்துக்கலாம். பப்பாளி பழத்தை வந்து காரமான உணவுகளோடு சேர்த்து சாப்பிடும்போது அது வயிற்றுக்கு கெடுதலை விளைவிக்கும், வயிற்று வலியை உண்டாக்கலாம், வயிற்று உப்புசம், வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் கூட வரலாம். காரமான உணவுகள் வயிற்று பகுதியை வந்து எரிச்சல் அடைய செய்யும். பப்பாளியோட சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது செரிமானத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும். அதனால் பப்பாளியுடன் வந்து நீங்கள் இந்த காரமான உணவுகளையோ அல்லது உணவுக்கு பிறகு உடனேயும் நீங்கள் வந்து பப்பாளி பழத்தை சேர்த்து சாப்பிட்றது வந்து தவிர்க்கணும். சேர்த்து சாப்பிட வேண்டாம் அப்படின்றது தான் மருத்துவர்களுடைய அறிவுரையாக இருக்குது. ஊறுகாய் உணவுகளோட நீங்கள் பப்பாளி எடுத்துக்கொள்வதை நிறுத்திடுங்க. அது மாதிரி எடுத்துக்கொள்ளாதீங்க. உணவிற்கு பிறகு பழங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய உணவுகளை நீங்கள் வந்து ஊறுகாய் சேர்த்து இருக்கிறதால பப்பாளி பழங்கள் சாப்பிட்றது வந்து நீங்கள் தவிர்க்கணுங்க. ஏன்னா ஊறுகாய் வந்து ஏற்கனவே அசிடிட்டி, அதாவது அமிலத்தன்மை கொண்டது. ஸோ அதனுடன் நீங்கள் பப்பாளி பழத்தில் வரக்கூடிய பப்பை நொதியை வந்து இணைச்சிங்க அப்படின்னா அது செரிமானத்தை வந்து பாதிக்க செய்யும். அதனால் மென்மையான உணவுகள் எடுத்ததுக்கப்புறம் ஊறுகாய் சேர்த்து எடுத்துருந்தீங்கன்னா உடனே நீங்கள் பப்பாளி பழங்களை சாப்பிட்றத தவிர்க்கணும். அது உங்களுடைய உடலுக்கு கெடுதல், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஊறுகாய் அது எந்த வகையான ஊறுகாயாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பப்பாளி பழத்தை இணைத்து எடுத்துக்கொள்ளாதீங்க. பப்பாளி பழத்தோட வந்து நீங்கள் இனிப்பு நிறைந்திருக்கக்கூடிய அதிகப்படியான இனிப்பு நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. சிலர் பப்பாளி பழத்தில் இனிப்பு வந்து சேர்க்க விரும்புவாங்க. அதனால் பழங்களை நறுக்கி அதன் மேலே வந்து சர்க்கரை அல்லது தேன் கலந்து எடுக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் செய்யும் போது இயற்கையான செரிமானத்திற்கு அது நிறைய பக்க விளைவுகளை உண்டாக்கும். இதனால் வயிற்று உப்புசம் ஏற்படலாம். உங்களுடைய செரிமானத்தை அது வந்து பார்த்திங்கன்னா தாமதப்படுத்தும். பப்பாளி பழத்தோட சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு அந்த பழத்தை அப்படியே சாப்பிட்றது தான் பாதுகாப்பானது. அதை வந்து நீங்கள் காயாக எப்போதுமே சாப்பிடக்கூடாது, பழமாக தான் நீங்கள் சாப்பிடணும். இப்போ நீங்கள் பழமாக சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது அது கூட இன்னும் இயற்கையான அந்த சுவைகளை வந்து ஆட் பண்ணிங்கன்னா அது ஒட்டுமொத்தமாக செரிமானத்தை பாதிக்கும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கூட அதிகரிச்சிடலாம். குறிப்பாக வயதானவர்கள்லாம் இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவங்க பப்பாளி பழத்தில் இன்னும் சர்க்கரை அல்லது தேன் கலந்து எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகப்படுத்தப்பட்டு விடலாம். அதாவது சுகர் ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து கவனமாக இருக்கணுங்க. யாரெல்லாம் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்க பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அதாவது ஒவ்வாமை இருக்கிறவங்க. இப்போதெல்லாம் வந்து பலருக்கும் வந்து லேட்டக்ஸ் ஒவ்வாமை வந்து ஏற்படுது. அப்படிப்பட்டவங்க வந்து பப்பாளியை சாப்பிட்றத தவிர்க்கணும். அதனால் அவங்க பப்பாளி பழங்களை சாப்பிட்டாங்கன்னா ஒவ்வாமை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய கைட்டினேஸ்கள் அப்படின்ற அந்த என்சைம் வந்து லேட்டக்ஸ் புரோட்டீன்களோட வினைபுரிந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஏற்படுத்தும். இதனால் உடல் அப்பப்போ தடிப்புகள் ஏற்படலாம், உடலில் வீக்கங்கள் ஏற்படலாம். அப்புறம் சுவாசம் சார்ந்த அலர்ஜி ப்ராப்ளமான தும்மல், இருமல், சுவாசிக்கிறதுல சிரமம், கண்களின் நீர் வடிதல் போன்ற பிரச்சனைகள் கூட உங்களுக்கு ஏற்படலாம். சிலருக்கு பப்பாளியினுடைய வாசனை கூட வந்து உணர முடியாது, அதுவே உங்களுக்கு அலர்ஜியாக இருக்கும், குமட்டல் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் பப்பாளி பழத்தை வந்து தொட்டு கூட பார்க்காதீங்க, நீங்கள் விட்டுறது நல்லது. ஹைப்போதைராய்டிசம் பிரச்சனை இருக்கிறவங்களாம் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. உங்களுக்கு வந்து ஹைப்போதைராய்டிசம் இருந்துச்சுன்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் வந்து தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படுத்தலாம் அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. அதனால் நீங்கள் இந்த ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்க பப்பாளி பழத்தை எடுத்துக்காதீங்க. மேலும் சோர்வு, மந்தமான வளர்ச்சிதை மாற்றம் போன்ற அறிகுறிகள் எல்லாம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது இன்னும் மோசமாக்கிடும் பப்பாளி பழம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. எனவே ஹைப்போதைராய்டிசம் பிரச்சனை இருக்கிறவங்க பப்பாளி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து இந்த ஹைப்போதைராய்டிசம் ப்ராப்ளம் இருக்கும்போது பப்பாளி பழங்களை சாப்பிட்டே ஆகணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அது ஏற்படுத்திடும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க வந்து பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அதாவது சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க, பப்பாளியில் வந்து விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறதால சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க பப்பாளி பழங்களை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா சிறுநீரக கற்களினுடைய அந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், கற்களினுடைய அளவு அதிகரிக்கக்கூடும். இது வந்து சிறுநீர் கழிக்கிறது உங்களுக்கு வந்து கடினமாக்கிடும். எனவே சிறுநீரக கற்கள் பிரச்சனை உள்ளவர்கள் வந்து பப்பாளி பழங்களை தவிர்க்கிறது நல்லது. ஸோ மற்றவர்கள் வந்து ஆரோக்கியமான முறையில் ஆரோக்கியமான அளவுகளில் பப்பாளி பழங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.